ரவி, எல்லாருமே இங்க இருக்காங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு. சொல்ல வேண்டியதா சீக்கிரமா சொல்லு. நீங்க ஏங்க அப்படி அவசரப்படுறீங்க? நாம பார்த்தத சொல்லதான் போறோம். ஆனா இப்ப கிடையாது. வேணும்னா நானே சாப்பிட்டுக்கிறேன். வெஜிடபிள் கறி வேணுமா? என்ன சாப்பிடலாமா? சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்கப்பா. சத்யானா? கொஞ்சம் இருங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் அத்தை? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு ஸ்ரீராம நவமி. நாளைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு. நாளைக்கு நம்ம சித்தார்த்தோட பிறந்த நாள். அதனால நம்ம எல்லாரும் நாளைக்கு வீட்ல ஒரு பூஜை செய்யணும். இது உண்மையாவே ரொம்ப நல்ல யோசனை பெரியத்த. நானும் ரோகிணியும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறோம். கண்டிப்பா. ரோகிணி, நாளைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாள் நீ ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்ல? ஏதாவது ஸ்பெஷல் பிளான் போட்டிருக்கலாம்ல? அக்கா, நான் எப்படி இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்றது? எனக்கே இது இப்பதான் தெரியும். என்ன ரோகிணி, என்ன சொல்ற? நாளைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாள்ன்ற விஷயம் உனக்கு தெரியாதா? தெரியாது அத்தை. அவர் இதுவரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்ல. ரோகிணி, ரோகிணி, இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு கரெக்டா செஞ்சு முடிக்கிற. ஆனா எல்லாத்தை விட முக்கியமான பொறுப்பு உன் புருஷனை நீ பாத்துக்கிறது தான். அதனால முதல்ல உன் புருஷனை எப்படி பாத்துக்கிறதுன்னு கத்துக்கோ. பவி, பரவாயில்ல விடு. நான் இப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டேன்ல. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நாளைக்கு எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. சரிங்க பெரியத்த. சீமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. என்ன விஷயம்? ரோகிணிக்கும் சித்தார்த்துக்கும் ஏதாவது சண்டை நடந்ததா என்ன? ஏன் கேக்குறேன்னா, ரோகிணி உன்னோட கூட பிறந்த தங்கச்சி. அவ மனசுல ஏதாவது வேதனை இருந்தா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாள்ல. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை, ஏதோ சண்டை நடந்திருக்குமோன்னு தோணுதுமா. அப்படி எதுவும் நடந்திருக்காது இல்லமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா
ரோகிணி நிச்சயமா என்கிட்ட சொல்லிருப்பா. அது உண்மைதான் சீமா. எனக்கு உன் மேல முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னமோ அத்தை, புருஷன் பொண்டாட்டி உறவு எப்படி இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும்ல. புருஷன் பொண்டாட்டினாலே அப்படிதான். விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் சகஜம்தான் அத்தை. முதல்ல என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு சீமா. இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய பேச்செல்லாம் உன்னால மட்டும் எப்படி பேச முடியுது? மனசுல ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். இப்ப சந்தேகம் தீர்ந்து போயிடுச்சு. மனசுல இருந்த பாரமும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்ப நிம்மதியா இருக்கு. அத்தை, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க அம்மா அல்ல, அதனாலதான் இவ்வளவு கவலைப்படுறீங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரோஹிணிக்கும் சித்தார்த்துக்கும் நடுவுல சண்டையா? ரோஹிணி இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்னதான் நடக்குது? அத்தை ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க? ஒருவேளை அவங்களுக்குள்ள உண்மையிலே சண்டை நடந்திருக்கா? இல்ல, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பிரேம் கிட்ட பேசணும். சொல்லு சீமா, என்ன விஷயம்? ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு இந்த நேரத்துல என் ஞாபகம் வந்திருக்கு. அது இல்ல பிரேம், நாளைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாளாமே, அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்னெல்லாம் வேணும்னு எனக்கு லிஸ்ட் மெசேஜ் பண்ணிடுங்க. நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் பிரேம், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு சீமா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய். என்னக்கா நீங்க? நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் சொன்னது எதையும் அவர் கேட்கவே இல்ல. நான் வாயை திறந்து எது சொன்னாலும் அவர் கோபப்படுறாருக்கா. நான் சும்மா கோபப்படுறேனா? நான் அவ பேசினது நீ எப்பாவது கேட்டிருக்கியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவ வாயை திறந்தாலே கோபம் வருது. நான் நேரடியா எது பேசினாலும் சரி, அவ தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. ஒருவேளை அவ ஏதாவது தப்பு பண்ணா கூட அவ வாயில இருந்து சாரிங்கிற ஒரு வார்த்தை கூட வராது. சாரி சொல்லுமா? நான் ஏன் சாரி சொல்லணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. தப்பு பண்றது அவரு, நான் போய் சாரி கேட்கணுமா? இதெல்லாம் சரியில்லைக்கா. எது சரி எது தப்புன்னு அவளுக்கு ஒண்ணு தெரியாது பிரேம். எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு இன்னைக்கு வரைக்கும் அவ தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. நாளைக்கு பிறந்த நாள் இல்ல, என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் நாளைக்கு என்னோட பிறந்த நாள்னு அவளுக்கு தெரியாது. அவர் என்ன நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தாரா? எனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இந்த விஷயத்தை பத்தி அவர் பேசுனதே கிடையாது. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? கனவுல வந்து சொன்னாரா? என்ன ரோகிணி நீ என்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, கோபம் இருக்கலாம் ரோகிணி, ஆனா அதை விட பாசம் தான் அதிகமா இருக்கணும். சரி, அதெல்லாம் விடு. முதல்ல இங்க பாரு, நாளைக்கு அவரோட பர்த்டே இல்ல. நீ என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? எதுவும் யோசிக்கல. அவருக்காக நான் எந்த கிஃப்டும் வாங்க போறது இல்ல. ரோகிணி, உண்மைதான். அத்தை என்கிட்ட சொன்ன எல்லாம் உண்மைதான். ஆனா
இவங்க எதுக்காக இவ்ளவு சண்டை போட்டுக்கிறாங்க? நீ விடு பிரேம், தேவையில்லாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இப்படியே தான் நடந்துட்டு இருக்க போகுது. அது இல்லாம இதெல்லாம் எனக்கு நல்லாவே பழகி போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்ப நான் கண்டுக்கிறதே இல்ல. சித்தார்த், நான் சொல்றது கேளுங்க. சித்தார்த், அப்படின்னா சீமா சந்தேகப்பட்டது கரெக்டா இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. வாழ்க்கைனாலே இந்த சண்டையெல்லாம் சகஜம் தானே. நீங்க 2 பேரும் இதை புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்க செய்வோம். நான் ஏதாவது செஞ்சாகணும். ரோகிணிக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கணும். ஒரு ஐடியா. பவி, நாம 2 பேரும் ரோஹிணியும் சித்தார்த்தும் தூங்கிட்டு இருக்கும் போது அத ஒரு வீடியோ எடுத்து வீட்டுல எல்லாருக்கும் போட்டு காமிச்சிடலாம். பரவாயில்லையே உமாக்கா, உங்களுக்கு கூட நல்ல ஐடியா வந்திருக்கு. ஆனா யாராவது நம்ம கிட்ட வந்து இந்த ராத்திரி நேரத்துல அவங்களோட ரூமுக்கு நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இங்க பாருங்கக்கா, நாளைக்கு சித்தார்த்தோட பிறந்த நாள். அதனால நம்ம வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி ராத்திரி 12 மணிக்கு அவங்க ரூம்ல போய் விஷ் பண்ணலாம்னு சொல்லலாம். நாம அப்படி சொன்னோம்னா அவரை விஷ் பண்றதுக்கு கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. எல்லாருமே அங்க ஒன்னா போய் நின்னு அவரை விஷ் பண்ணலாம். ஆனா அந்த சர்ப்ரைஸ் சித்தார்த்துக்கு கிடைக்க போறதில்ல, நம்ம வீட்ல இருக்க எல்லாருக்கும் தான் கிடைக்க போகுது. என்ன சொல்றீங்கக்கா? வாவ் பவி, நீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணிருக்க. ஆனா முதல்ல ஒண்ணு சொல்லு, இவ்ளோ நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் உனக்கு மட்டும் எங்க இருந்து வருதுன்னு சொல்லு ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கும் நான் எல்லாம் சொல்லி தரேன். ஆனா நீங்க எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்னது இது? இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படியா? சரி, இப்ப நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. கீழே ஹால்ல எனக்காக வெயிட் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரி, இந்த ஐடியா உன்னோடது தானே, அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுதான் ஆகணும். சரி, நீ சீக்கிரம் வந்துரு.
சுஜாதா, சொல்லுங்க அத்தை. நாளைக்கு சீமா புரோகிதரை வர சொல்லிருக்கால? வர சொல்லிருக்கா. நீங்க ஏன் இத பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க? பூஜைக்கு வேண்டிய எல்லா சாமானையும் சீமா வர வச்சுட்டா. சரி சுஜாதா, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு தேவையில்லாம சித்தார்த்த கோவப்பட்டு திட்டிட்டேன். நாளைக்கு அவனோட பிறந்த நாள், அவன் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என் ஆசை. இந்த பிறந்த நாள் அவனுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அதுக்காக நம்ம ஏதாவது செய்யணும். ஆமா, ஏன்னா எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் அவன் நம்ம கூட இருக்கான். ஆனா என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பெரியத்த, எங்க 2 பேர்கிட்ட ரொம்ப நல்ல ஐடியா இருக்கு. ஆமா பெரியத்த. சொல்லுங்க. பெரியத்த, நாம எப்பவும் போல மார்னிங் விஷ் பண்றதுக்கு பதிலா நைட்டு 12 மணிக்கு சித்தார்த்தோட ரூம்ல போய் விஷ் பண்ணிட்டு வரலாமே? இல்ல, வேணாம் வேணாம். நம்ம எல்லாரும் ராத்திரி 12 மணிக்கு அவங்க ரூமுக்கு போனா அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த யோசனை எல்லாம் வேண்டாம். இல்ல சுஜாதா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அத்தை. ஆனா அத்தை, நீங்க தானே இப்ப என்கிட்ட சொன்னீங்க இந்த வருஷம் சித்தார்த்தோட பிறந்த நாள ரொம்ப நல்லா கொண்டாடணும்னு சொன்னீங்கல்ல. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எல்லாரும் ஒன்னா போய் முதல்ல விஷ் பண்ணோம்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல. ஆமாங்க பெரியத்த, அப்புறம் இந்த பிறந்த நாள அவரால் எப்பவுமே மறக்க முடியாது. எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தோணுது. ஆனா நீங்க சொல்றதால நம்ம போலாம். ஏன்னா அந்த காலத்து பசங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது உங்க எல்லாருக்கும் தான் தெரியும். அதனால போலாம். இப்ப பாருங்க உமாக்கா, எல்லாத்த விட பெரிய சர்ப்ரைஸ் இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது.